குட் மார்னிங் காய்ஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 மணி ஆகுதுங்க. அதிகாலையில் 5:30 மணிக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு தாங்க வந்திருக்கோம். மதுரையில் இருக்கிற ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இங்கேருந்து தான் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான vlog ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. என்னடா இது பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே போகாமல் பஸ் ஸ்டாண்ட் வெளியே நடந்து போயிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறது பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியிலேருந்து போகிற பஸ்ஸில் தாங்க. அது எந்த பஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறது மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஒரு சூப்பரான எலக்ட்ரிக் ஏசி பஸ்ஸில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற பஸ் பார்த்திங்கன்னா நியூகோவோட எலக்ட்ரிக் ஏசி பஸ்ஸுங்க. அவங்களோட புது சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோங்க. இந்த எலக்ட்ரிக் பஸ் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கும் மதுரையிலேருந்து கோயம்புத்தூருக்கும் இப்போ தான் ரீசெண்ட் டேஸாக தான் வந்து லான்ச் பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி இதே நியூகோ எலக்ட்ரிக் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கோங்க, திருச்சியிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம மதுரையில் ஃபஸ்ட் டைமாக ஒரு எலக்ட்ரிக் ஏசி பஸ் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே ஒரு சூப்பரான விஷயங்க. அதுவும் மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஒரு சூப்பரான சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு ப்ரீமியமான ரூட்டு தாங்க இது. எப்போயுமே வந்து ஜாம் பேக்டாக இருக்கிற ரூட்டுங்க இது. இந்த பார்த்திங்களா நம்ம வண்டி இப்போ தாங்க வருது, நியூகோ எலக்ட்ரிக் வண்டி. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வண்டி. நம்ம இந்த வண்டியில் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த வண்டி மதுரை மாட்டுத்தாவணிலேருந்து கோயம்புத்தூர் சாய்பாபா காலனி வரைக்கும் டெய்லியுமே ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 5 சர்வீஸ் ரன் பண்ணுறாங்கங்க. அது என்னென்ன சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:50 ஆகுதுங்க. 5:30 மணிக்கு மாட்டுத்தாவணியில் கிளம்பி 5:50க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் வந்துடுறாங்க. இங்கேருந்து டைம் பார்த்திங்கன்னா 6:10க்கு தான் கிளம்புவாங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வண்டியை போய் ஃப்ரண்ட் சைடில் போய் பார்க்கலாம். நம்ம இப்போது வண்டியோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஷாட்லாம் பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போயிட்டு என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் ஒவ்வொன்றா பார்த்துடலாங்க. வண்டி பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுவும் உள்ளே கொடுத்துருக்க அந்த ஸ்ட்ரிப் லைட் இருக்குது பார்த்திங்களா, அது பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளியே கொடுத்துருக்கிற அந்த கலர்ஸுமே வந்து பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ஆனால் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய வண்டி மாதிரி தாங்க இருக்குது. பார்த்திங்களா, நியூகோ அவங்களோட சிம்பிள் அண்ட் அந்த நேம் போர்டெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பேக் சைடு தான் இந்த வண்டியோட பேட்டரி கொடுத்துருப்பாங்க போல், அதனால் அங்கே தான் பயங்கரமான சவுண்டு வருதுங்க. வண்டியோட இன்டீரியர் பாருங்களேன், எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 40 சீட்ஸ் வண்டி தாங்க இது. 40 சீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா செமி ஸ்லீப்பர் வண்டி தான், ஏசி வண்டிங்க. செமி ஸ்லீப்பர் வண்டிக்கு ஏற்ற மாதிரி தாங்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா புஷ் பேக் சீட்டு தாங்க. நம்ம சீட்டுக்கு முன்னாடி இருக்கிற சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அம்யூனிட்டிஸ் எல்லாமே இருக்குங்க. அதாவது வாட்டர் பாட்டில் ஹோல்டர், மேகசின் ஹோல்டர், அப்புறம் ஹூக்ஸ் இருக்குது. 2 பக்கமும் ஆம்ரெஸ்ட் இருக்குது. அதில் சீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் கைப்பிடியும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம சீட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஏசி வென்ட் கொடுத்துருக்காங்க, ரீடிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:10 ஆகுதுங்க. நம்ம வண்டியை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆன் டைமான 6:10க்கு வண்டி ஆரப்பாளையத்துலேருந்து கிளம்பிடுச்சுங்க. ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு நான் கரெக்டாக 5:40க்குலாம் வந்துட்டேன். வந்த உடனே எனக்கு வந்து நியூகோலேருந்து ஒரு கால் வந்துச்சுங்க. இந்த மாதிரி வந்து உங்கள் வண்டி ஆன் டைமுக்கு உங்கள் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு வந்துடும், நீங்கள் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிமைண்டர் கால் வேறு பண்ணியிருந்தாங்க. அதுவுமே ஒரு சூப்பரான விஷயங்க. மொத்தமாகவே இப்போ வரைக்கும் வண்டியில் போட் பண்ணவங்க பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர் தாங்க இருப்போம். பட் இருந்தாலும் இந்த வண்டி ஆன் டைமுக்கு இங்கேருந்து கிளம்பிடுச்சுங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வண்டியோட ஸ்பீட் எப்படி இருக்குது, வண்டியோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது, என்ன டைமிங்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க, எங்கெல்லாம் ரெஸ்ட் பிரேக் கொடுக்குறாங்க, எந்த ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம்.
இந்த வண்டிக்கு மதுரையில் கொடுத்துருக்கிற போர்டிங் பாயிண்ட் எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் காலையில் 5:30 மணிக்கு கிளம்புற வண்டி 6:10க்கு ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் இருந்தோம், 6:15க்கு குரு தியேட்டர் ஸ்டாப்பில் இருந்தோம், 6:15க்கு காலவாசல் ஸ்டாப்லேருந்து கிளம்புங்க, 6:30 மணிக்கு சமயநல்லூர் பைபாஸில் வந்து ஒரு பிக்கப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிக்கு கொடைக்கானல் ரோடு டோல்கேட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயுமே வந்து பிக்கப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. காலையில் 7:05க்கு வந்து அங்கே பிக்கப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு. என்ன தான் இப்போ ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் ஒரு நாளைக்கு 5 ட்ரிப்பு வந்து இப்போதைக்கு இவங்க சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கங்க. காலையில் 5:30 மணிக்கு இவங்களோட ஃபஸ்ட்டு சர்வீஸ், நைட்டு 11:45க்கு இவங்களோட லாஸ்ட்டு சர்வீஸுங்க. இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிக்கு ஒரு சர்வீஸ் கொடுத்துருக்காங்க, மதியானம் 2 மணிக்கு ஒரு சர்வீஸும், நைட்டு 10:30 மணிக்கு ஒரு சர்வீஸும் கொடுக்குறாங்க. இதே டைமிங்கில் தான் கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கும் இந்த வண்டி கிளம்புதுங்க. ஸோ நீங்கள் மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறதுனாலும் சரி, கோயம்புத்தூர்லேருந்து மதுரை வர்றதுனாலும் சரி, இந்த வண்டியை யூஸ் பண்ணிக்கலாங்க. கோயம்புத்தூரில் ட்ராப்பிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, பல்லடமில் ஸ்டார்ட் பண்ணி காரணம்பேட்டை, சூலூர், வண்டிப்புதூர், சிங்காநல்லூர், ஹோப்ஸ், பீளமேடு, லக்ஷ்மி மில், காந்திபுரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காந்திபுரத்தில் இருக்கிற ஆம்னி பஸ் ஸ்டாண்ட், கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா சாய்பாபா காலனி. ஸோ மதுரை மாட்டுத்தாவணிலேருந்து கோயம்புத்தூர் சாய்பாபா காலனி வரைக்கும் இந்த வண்டி ரன் ஆகுதுங்க. நம்ம இப்போது மதுரை அவுட்டர் வந்தாச்சுங்க. லெஃப்ட் சைடு போகிற ரோடு தான் தேனி போகிற ரோடு. நம்ம இப்போ ரைட் சைடு கட் பண்ணி திண்டுக்கல் பைபாஸ் வழியாக கோயம்புத்தூர் போகிறோங்க. இப்போ வரைக்குமே நம்ம வண்டியில் மொத்தமாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25 பேர் தாங்க இருப்பாங்க. இவ்வளோ தாங்க இந்த வண்டியில் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறவங்க. இதுக்கப்புறம் இருக்கிற லாஸ்ட் பிக்கப் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமயநல்லூர் பைபாஸ் தாங்க. நம்ம வண்டியோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஷாட்லாம் பார்த்தாச்சுங்க. அதே மாதிரி வண்டி எந்த ரூட்டில் போகுது, என்ன டைமிங்லாம் போகுது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வண்டியோட ஃபேர் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் மதுரையிலேருந்து கோயம்புத்தூருக்கு இந்த வண்டியில் எவ்வளோ ஃபேர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 260 ரூபாங்க. பட் அதில் வந்து 10% நமக்கு டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதில் இமீடியட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5% வந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போதே மைனஸ் ஆகிடுச்சுங்க. அடுத்த 5% வந்து நம்ம ட்ராவலை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட க்ரீன் வேலெட்டில் வந்து அதை கிரெடிட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிக்கு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ ஃபேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 252 ரூபாங்க. இந்த வண்டியில் ஃபேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு சீட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. நீங்கள் ஃப்ரண்ட்டில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரியும், பேக்கில் புக் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரியும் சார்ஜ் பண்ணுவாங்க. வீக் டேஸில் ஒரு மாதிரி ஃபேர் இருக்கும், வீக்கெண்டில் ஒரு மாதிரி ஃபேர் இருக்குங்க. பட் அதிகபட்சமாகவே இந்த வண்டியில் ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 500 ருபீஸ் தாண்டி போகாதுங்க. 200லேருந்து 500 வரைக்கும் தான் இவங்களோட ஃபேர் இருக்கும். ஸோ ரொம்பவுமே வந்து இது ஒரு அஃபோர்டபுள் ஃபேர் தாங்க. நம்ம பே பண்ணுற இந்த அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வாட்டர் பாட்டில் இவங்க சைட்லேருந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. 250 ml வாட்டர் பாட்டிலுங்க. மதுரை மாட்டுத்தாவணிலேருந்து சாய்பாபா காலனி வரைக்குமே வந்து நீங்கள் இந்த ப்ரைஸ்லேயே வந்து ட்ராவல் பண்ணலாங்க. இதுக்காக வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த சார்ஜும் கிடையாது. மதுரை மாட்டுத்தாவணிலேருந்து சாய்பாபா காலனி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே டிக்கெட் ஃபேர் தாங்க. ஒரு 250 ரூபாய் டிக்கெட் ஃபேரில் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா புஷ்பேக் சீட்டில் ஏசி வண்டியில் ஒரு வாட்டர் பாட்டிலும் ஃப்ரீயாக கொடுத்து ஒரு அருமையான ட்ராவலுங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராவல் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த பஸ் வந்து. ஏன்னா நிறைய பேர் வந்து மார்னிங் டைமில் கோயம்புத்தூர் போயிட்டு ஒரு சில ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு உடனே வந்து ஈவினிங் டைமில் மதுரைக்கு ரிட்டன் வரவங்களா இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க.
இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு பார்த்தோன்னா 80 km/hங்க. இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 75லேருந்து 80 வரைக்கும் சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்குங்க. ஒரு டைம் சார்ஜ் பண்ணாங்கன்னா 250 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த வண்டி தாராளமாக ட்ராவல் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. மதுரையில் சார்ஜ் பண்ணுற இந்த வண்டிக்கு அடுத்த சார்ஜிங் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் தாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் மதுரை மாட்டுத்தாவணிலேருந்து சாய்பாபா காலனி வரைக்கும் ஒரு 230லேருந்து 240 கிலோமீட்டர் வருங்க. ஸோ இந்த ட்ராவல் ஃபுல்லாகவே வந்து ஒரு டைம் சார்ஜ் பண்ணுறதானாமா மதுரையில் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் தான் போய் சார்ஜ் பண்ணுவாங்களாம். நம்ம நார்மலாக கவர்மெண்ட் பஸ்ஸில் எந்த ரூட்டில் போவோமோ அதே ரூட்டில் தாங்க நம்ம வண்டி இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. மதுரையிலேருந்து கொடைரோடு டோல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் பைபாஸ், அதுக்கப்புறம் ஒட்டன்சத்திரம் பைபாஸ், அதுக்கப்புறம் தாராபுரம் பைபாஸ், அதுக்கப்புறம் பல்லடம்லேருந்து நார்மலாக நம்ம போகிற ரூட் தாங்க. காரணம்பேட்டை, சூலூர், வண்டிப்புதூர், சிங்காநல்லூர், அங்கேருந்து காந்திபுரம், அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சாய்பாபா காலனி ஸ்டாப்புங்க. இந்த நியூகோ எலக்ட்ரிக் வண்டி வந்து பார்த்திங்கன்னா நார்த்து சைடில் ரொம்ப ஃபேமஸான வண்டிங்க. நார்த் சைடில் வந்து இன்டர்சிட்டி வண்டியாக நிறைய ஊர்களுக்கு வந்து இவங்க ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சவுத் சைடில் வந்து இப்போ கொஞ்ச நாளாக தான் இவங்களோட சர்வீஸ் நல்லபடியாக போயிட்டுருக்கு. சென்னையிலேருந்து சென்னை திருப்பதி, சென்னை பெங்களூர், சென்னை பாண்டிச்சேரி, சென்னை திருச்சி, அதுக்கப்புறம் திருச்சியிலேருந்து திருச்சி பெங்களூர், திருச்சி கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்லேருந்து கோயம்புத்தூர் பெங்களூர், கோயம்புத்தூர் திருச்சி, இப்போ கோயம்புத்தூர் மதுரை. ஸோ இந்த ரூட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட சர்வீஸ் வந்து இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் எங்கேயாவது குரூப் டூர் போகணும் அப்படின்னா கூட இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மும்பைங்க. ஒரு சூப்பரான ட்ராவலுங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:25 ஆகுது. நம்ம திண்டுக்கல் பைபாஸ் ரீச் பண்ணியாச்சுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம திண்டுக்கல் ரீச் பண்ணிட்டோம். இந்த வண்டிக்கு இங்கேயுமே வந்து பிக்கப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பேசஞ்சர் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள போட் பண்ணிட்டு தான் நம்ம வண்டி இங்கேருந்து கிளம்புங்க. திண்டுக்கல்லையுமே இந்த வண்டிக்கு 2 பேர் போட் பண்ணியிருந்தாங்கங்க. ஸோ டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் 30 பேர் தாங்க இருப்போம். ஒரு 10 சீட்டு காலியாக தாங்க இருக்குது. வெளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக மழை பெஞ்சிட்ருக்குங்க. கிளைமேட் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. நம்ம வண்டியிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏசியும் மைல்டாக தான் வச்சுருக்கோம். ஸோ நமக்கு ரொம்பவுமே ஒரு சூப்பரான ட்ராவலாக தாங்க இந்த ட்ராவல் இப்போ வரைக்கும் அமைஞ்சிட்ருக்கு. நம்ம திண்டுக்கல் என்டர் ஆகும்போது தான் சரியான மழை பெஞ்சிட்டு இருந்ததுங்க. திண்டுக்கல் தாண்டினதுக்கப்புறம் மழை சுத்தமாக கிடையாது. இந்த பக்கமெல்லாம் பாருங்களேன், மழையே இல்லைங்க. ஒட்டன்சத்திரத்துலேருந்து பொள்ளாச்சி வரைக்கும் அந்த 4-வே ஒர்க் நடந்துகிட்டு இருக்குங்க. அது ஒரு சில இடங்களில் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒட்டன்சத்திரம் முன்னாடி வந்து இன்னும் அந்த ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணலங்க. ஸோ அங்கே மட்டும்தான் கொஞ்சம் டிராஃபிக் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஈஸியாகவே போயிடலாங்க. மதுரையிலேருந்து கோயம்புத்தூருக்கு நிறைய ட்ராவல்ஸ் வண்டி இருக்குங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் தான் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. டே டைமில் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி ரொம்ப கம்மி தான். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்லீப்பர் வண்டி தாங்க இருக்கும். பட் ஃபஸ்ட் டைமாக நியூகோலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா செமி ஸ்லீப்பர் வண்டி மார்னிங் டைமில் இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான விஷயங்க. ஒட்டன்சத்திரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா 4-வே ஒர்க் நடந்துகிட்டு இருக்கிறதுனால சரியான டிராஃபிக்குங்க. கிட்டத்தட்ட 10லேருந்து 15 நிமிஷமாக நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெதுவாக தாங்க வந்துட்டுருக்கு. நமக்கு லெஃப்ட் சைடு போகுது பார்த்திங்களா, அந்த ரோடு தான் ஒட்டன்சத்திரம் உள்ளே போகிறதுங்க சிட்டிக்குள்ளே. நம்ம இப்போ ஒட்டன்சத்திரம் பைபாஸில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு அடுத்து தான் நம்ம வண்டியோட ரெஸ்ட் பிரேக் கொடுத்துருக்காங்கங்க. இங்கே தான் இந்த வண்டியோட ரெஸ்ட் பிரேக் பார்த்திங்க அப்படின்னா இங்கே தாங்க ஸ்ரீ விநாயகா பேக்கரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டன்சத்திரம் பைபாஸ் ரோட்டில் இருக்குங்க. இங்கே தான் இந்த வண்டிக்கு ரெஸ்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க.
மதுரையில் லைட் வெளிச்சம் இல்லாதனால அந்த அளவுக்கு கிளியராகவே தெரிஞ்சிருக்காதுங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியரை வந்து நம்ம கொஞ்சம் நல்லாவே பார்க்கலாங்க. வண்டி பாருங்களேன் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம சூப்பரான கலருங்க இந்த கலர் வந்து. எலக்ட்ரிக் முன்னாடி வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு. நியூகோவோட சிம்பிள் இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே வந்து டிஸ்பிளே பாருங்களேன், வெல்கம் டு நியூகோ எலக்ட்ரிக் பஸ். ஒரு சூப்பரான டிஸ்பிளேங்க இது வந்து. இப்போ நம்ம வண்டி உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கேங் பாத்லாம் வந்து ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணியிருந்தாங்க மதுரையில். அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு சூப்பராக பண்ணுறாங்க. இதுதான் வண்டியோட ஃப்ரண்ட் சைடில் உள்ள அந்த பேனலுங்க. ரொம்ப சின்ன பேனல் தாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் தான். எல்லாமே வந்து டிரைவர் கண்ட்ரோலில் தாங்க. சீட்டிங் கெப்பாசிட்டி பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 2+2 கான்ஃபிகரேஷன் தான். ஒவ்வொரு சீட்டுமே புஷ்பேக் தாங்க. அதுவுமே சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. அந்த சைடில் உள்ள ஸ்க்ரீன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்பவுமே நீட்டாகவும் இருக்குங்க. இது வந்து ஃப்ரண்ட் சைடு உள்ள கண்ணாடி வியூ. இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக தாங்க இருக்குது. வண்டியோட சீட் பாருங்களேன், புஷ்பேக் தான். நமக்கு லெஃப்ட் சைடில் அந்த ஹேண்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, புஷ்பேக் பண்ணிக்கிறதுக்கு. அந்த மாதிரி நம்ம லெக் வச்சுக்கிறதுக்கும் ஒரு தனியாக வந்து முன்னாடி இது கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து பாருங்களேன், மொபைல் சாக்கெட் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் சாக்கெட். அதுவுமே சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:20 ஆகுதுங்க. 8 மணிக்கு நம்ம இங்கே வந்தோம். ஒரு 20 நிமிஷம் பிரேக் முடிச்சுட்டு 8:20க்கு நம்ம வண்டி இங்கேருந்து கிளம்பிடுச்சுங்க. ரொம்பவுமே ஒரு டீசெண்டான ரெஸ்ட் ஸ்டாப் தாங்க இது. டாய்லெட் ஃபெசிலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது. இது வந்து பேக்கரின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இங்கே வந்து டிஃபனும் கிடைக்குதுங்க. இட்லி வந்து கிடைக்குது. டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குங்க. எல்லாமே சூப்பராக தாங்க இருக்குது. ஒரு நீட்டான பிளேஸ் தாங்க இங்கே இது வந்து. மதுரையில் ஆன் டைமுக்கு கிளம்புன வண்டி 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் ரீச் பண்ணியாச்சுங்க. திண்டுக்கலுக்கு அப்புறம் ஒட்டஞ்சத்திரம் ரீச் பண்ண போகிறோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல தான் ஒரு 10 நிமிஷம் சரியான டிராஃபிக்குங்க. அதர்வைஸ் வந்து வண்டி ஆன் டைம் தான் போயிட்டுருக்கு. எப்படி வந்து பார்த்தாலும் நம்ம ஆன் டைமான 10:15 நம்ம கோயம்புத்தூர் ரீச் பண்ணிடலாம்னு நினைக்கிறேங்க, சிங்காநல்லூர் வந்து. ஸோ ட்ராவல் சூப்பராக போயிட்டுருக்கு. கான்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 75 to 80 வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்பீடு வந்து. இந்த நியூகோ எலக்ட்ரிக் ஏசி வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா செமி ஸ்லீப்பர் மட்டும் இல்லாமல் ஸ்லீப்பர் வண்டியும் ரன் ஆகிட்டு இருக்குங்க. திருச்சியிலேருந்து சென்னைக்கும், சென்னையிலேருந்து திருச்சிக்கும் ஸ்லீப்பர் வண்டிலாம் இருக்குது. அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூருக்கும், பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூருக்கும் ஸ்லீப்பர் வண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வரைக்குமே வந்து நம்ம சீட்டர் வண்டியில் தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு டைமாவது கண்டிப்பாக ஸ்லீப்பர் வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. மதுரையிலேருந்து கோயம்புத்தூருக்கும், கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கும் நிறைய பேசஞ்சர் வந்து டெய்லியுமே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியில் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3+2 இந்த கான்ஃபிகரேஷனில் உள்ள வண்டி தான் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2+2 சீட்டிங் கான்ஃபிகரேஷனில் ஒரே ஒரு வண்டி மட்டும்தாங்க மதுரையிலேருந்து கோயம்புத்தூருக்கும், கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி 2+2 கான்ஃபிகரேஷனில் உள்ள வண்டிகள் வந்து கொஞ்சம் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா மக்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா 200 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணுறோம், கொஞ்சமாவது பேக் பெயின் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்து அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டிஎன்எஸ்டிசி சார்பாகவும் ஏசி வண்டியில் ரன் ஆகிட்டு இருக்குங்க. அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3+2 சீட்டிங் கான்ஃபிகரேஷனில் தான் கொடுத்துருப்பாங்க. பட் அதுலேயுமே டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். பட் இதில் உள்ள அந்த கம்ஃபர்ட்டோ, இதில் உள்ள அந்த சீட்டிங் இதுவோ அதில் கிடையாதுங்க. இதிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புஷ்பேக்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் கவர்மெண்ட் சைட்லேருந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வண்டிகளை ரன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரொம்பவுமே சப்போர்ட்டிவாக இருக்குங்க.
நம்ம இப்போ தாராபுரம் ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம வண்டி தாராபுரம் பைபாஸில் தான் போயிட்டுருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுதுங்க. கரெக்டாக 9 மணி நம்ம தாராபுரம் ரீச் பண்ணும்போது இந்த வண்டிக்கு இங்கே வந்து ட்ராப்பிங் பாயிண்ட் இருக்குது. பட் யாருமே இன்றைக்கி புக் பண்ணாதனால இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டி கீழே போகாமல் மேலே தாங்க போயிட்டுருக்கு. ரொம்பவுமே ஒரு சூப்பரான ட்ராவல் தாங்க நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். செம்ம கம்ஃபர்ட்டாக அவ்வளோ அழகாக இருக்குங்க வண்டியில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு பல்லடம் வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறாங்க. ஏன்னா மார்னிங் 5 மணிலேருந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் டயர்டாயிருச்சு. கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. நம்ம இப்போ பல்லடம் ரீச் பண்ணியாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9:45 ஆகுதுங்க. ஆன் டைம் தாங்க இது வந்து. நான் இப்போ தான் புக்கிங்கில் பார்த்தேன். 9:45க்கு தான் வந்து பல்லடம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி 9:45க்குலாம் வண்டி பல்லடம் ரீச் பண்ணிருச்சுங்க. சூப்பரான டைமிங்க இந்த வண்டிக்கு. தூங்குறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படியே சீட்டை லைட்டாக கவுத்தி விட்டு தூங்கும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. அந்த ஏசி காற்றுக்கும் அப்படியே சூப்பரான ட்ராவலுக்கும் வண்டி அழுங்காமல் குலுங்காமல் போயிட்டு இருக்குதுங்க. ஸோ அதனால் தூக்கமெல்லாம் ரொம்ப அருமையாக வரும்னு நினைக்கிறேங்க. நான் கொஞ்ச நேரம் தான் தூங்கினேன். அதுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வண்டிக்கு புக்கிங் மட்டும் இல்லாமல் ஓப்பன் டிக்கெட் எடுத்தும் நம்ம ட்ராவல் பண்ணலாங்க. மதுரையில் மாட்டுத்தாவணிலையும் சரி ஆரப்பாளையத்துலையும் சரி நீங்கள் ஓப்பன் டிக்கெட் எடுத்து இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணலாம். பட் நம்ம மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு வண்டி வந்து ரன் ஆகுறது இன்னும் சரியாக தெரியலங்க. கோயம்புத்தூர் மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பெங்களூருக்கும் திருச்சிக்கும் இந்த வண்டி ரன் ஆகிட்டுருக்கு. பட் மதுரை மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே இந்த வண்டி ஓடுறது சரியாக தெரியலங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த வண்டியை ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா எப்போவுமே வந்து இந்த வண்டி ஃபுல்லாக தாங்க போயிட்டுருக்கும். நான் வந்து இன்றைக்கி இந்த வண்டியில் ஒண்டிப்புதூர் வரைக்கும் தாங்க ட்ராவல் பண்ண போகிறேன். மதுரை ஆரப்பாளையமில் நம்ம 6:10க்கு இந்த வண்டி கிளம்புச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10:20 ஆகுதுங்க. ஸோ 4 மணி நேரம் 10 நிமிஷம் ஆகிருக்குங்க. நார்மலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் வரைக்கும் 4:30 மணி நேரம் ஆகுங்க. மதுரை ஆரப்பாளையத்துலேருந்து கோயம்புத்தூரில் சிங்கனூர் போகிற வரைக்கும். பட் நம்ம வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே அட்வான்ஸாக தாங்க போயிட்டுருக்கிற மாதிரி தெரியுது. ரொம்பவுமே ஒரு சூப்பரான ட்ராவலுங்க இப்போ வரைக்குமே. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக இந்த வண்டி ரொம்பவுமே பிடிக்குங்க. என்ன ரீசன்னு பார்த்திங்கன்னா புஷ்பேக் சீட்டு, ஏசி வண்டி, டிக்கெட் ஃபேர் ரொம்ப ரொம்ப கம்மி. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்குமே இந்த ட்ராவல் ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் யாராவது இந்த வண்டியில் வேறு எந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்களானோ உங்களோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். 250 ரூபா டிக்கெட் ஃபேரில் ஒரு சூப்பரான ஏசி பஸ்ஸில் செமி ஸ்லீப்பர் வண்டியில் நம்ம ட்ராவல் பண்ணது ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.